வணக்கம் children, this is Malathi. நாம் இன்னைக்கு exercise 3.8ல third sum பார்க்க போறோம். Find the values of m and n if the following polynomials are perfect squares. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகள் முழு வர்க்கம் எனில் m மற்றும் n இன் மதிப்புகளை காண்க. நம்ம முதல்ல கொடுத்திருக்கிற polynomial expression பார்க்கிறோம். பாருங்க 36 x power 4 minus 60 x power 3 plus 61 x power 2 minus mx plus n அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 36 x power 4 minus 60 x cube plus 61 x square minus mx plus n இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல திட்ட வடிவுல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணா போதும் அப்படினது இங்க முன்னாடி இருக்குது நம்பர்ஸ் தான் இல்ல இந்த மாதிரி m என்னன்னு பார்ப்போம். இல்ல நம்பர்ஸ் தான். அதனால நம்ம இந்த மாறிகளை எல்லாம் விட்டுட்டு அதோட கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் அதாவது அந்த மாறிகளுடைய கெழுக்களை மட்டும் எடுத்து எழுதி நம்ம எப்பவும் போல ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னா பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த 36 அதுக்கப்புறம் இந்த -60 அதுக்கப்புறம் இந்த +61 சைன்ஸ் வந்து ஏன் போடுறோம் அப்படின்னா நமக்கு மைனஸும் பிளஸும் மாறி மாறி வருது. அதனால சைன்ஸோட கரெக்டா போட்டுக்கணும். பிளஸ் சைனை சைன் இல்லாம போட்டா கூட பரவாயில்ல, மைனஸ் சைனை கண்டிப்பா மைனஸ் சைனோட போடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா இந்த 36க்கு 6 6 36 இல்லைங்களா? 6 வாட்டி பெருக்கினாதான் 36. ஸோ 6 6 ஆர் 36 அப்படின்ட்டு நம்ம இந்த 36 போச்சுன்னா 0. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வர போறோம்னு இத 2ஆல பெருக்கி இங்க சைடுல போட்டுக்கணும். செகண்ட் ஸ்டெப் வர போறோம் இல்லைங்களா? அதனால 2ஆல பெருக்கி இது போட்டதையும் ரெண்டு நம்பர்ஸ் கீழே இறக்கி எழுதிக்கலாம். எது அப்படின்னா இந்த -60யும் இந்த +61யும் நாம எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இங்க என்ன சைன்னு பார்க்கணும். அதை கொண்டு வந்து இங்க போட்டாச்சு. சரிங்களா? இந்த 12 கூட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணா இந்த -60 கிடைக்கும்னு பார்க்கணும். இந்த 12 கூட 5 மல்டிப்ளை பண்ணா இந்த 60 கிடைக்கும். இப்போ இங்க புதுசா இந்த -5 போட்டோம் இல்லைங்களா? அதை தூக்கி மேலேயும் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம் -60. அப்புறம் புதுசா போட்ட ரெண்டு -5யும் பெருக்கினா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 5 5s are 25. இப்போ நம்ம கழிக்கணும் இல்லைங்களா? பாருங்க அப்ப சைன்ஸை கீழே இருக்கிறதோட சைன்ஸை குறிகளை மாற்றணும். இது போயிடும். இப்போ என்ன பண்றோம், இது பிளஸ் சைனு இது மைனஸ் சைனு. நம்ம +61ல இருந்து -25 சப்ட்ராக்ட் பண்ண போறோம். பாருங்க 6 இல்லைங்களா? அப்புறம் 5ல 2 போச்சுன்னா 3 என்ன +36. அதனால இங்க +36ன்னு போட்டோம். அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். உடனே இந்த 2ஆல பெருக்கி சைடுல போட போறோம். பாருங்க இத 2ஆல பெருக்கினா 12 இத 2ஆல பெருக்கினா -10 இல்லைங்களா? 2ஆல மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணி போட்ட உடனே ரெண்டு நம்பரை கீழே இறக்கி எழுதிக்கலாம். எது ரெண்டையும் அப்படின்னா இந்த -m and this +m ரெண்டையும் எடுத்து கீழே எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இங்க வாங்க, இங்க என்ன செய்யணும் அதை இங்க போடுங்க. சரிங்களா? 12 கூட எதை பெருக்குனா 36 வரும்னு பாருங்க. இந்த 12 கூட 3 மல்டிப்ளை பண்ணா 36 கிடைக்குங்களா? அதனால இங்க 3 போட்டோம். இங்க புதுசா போட்ட இந்த +3 இருக்கு இல்லைங்களா? அது உடனே இங்க மேலேயும் போட்டுரும். ஓகேங்களா? இப்போ வாங்க இது இதால அப்ப என்ன ஆகும் 36. அதுக்கப்புறம் 3 into -10 is -13 அதையும் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் 3 into 3 plus 3 into plus 3 plus 9 வரும். இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ன்றாங்க. அதனால கீழே 0 போட்டு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு தான் நம்ம எம்மோட மதிப்பும் என்னோட மதிப்பும் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க இது ரெண்டையும் பாருங்க, ரெண்டுக்கும் மைனஸ் சைன், ரெண்டுக்கும் ஒரே சைன் இருக்கா? உடனே எம்மோட வேல்யூவை பிளஸ்ல எழுதிக்கணும். பாருங்க m = 30 அப்படின்னு. பாத்தீங்கன்னா இதுக்கும் பிளஸ் சைன் இருக்கு இதுக்கும் பிளஸ் சைன் இருக்கு. இந்த மாதிரி இந்த எம்முக்கும் இங்க கீழே இருக்கிற நம்பருக்கும் ஒரே மாதிரி சைன் இருந்தா ஸ்ட்ரெயிட்டா எம்மோட வேல்யூவை பாசிட்டிவா கூட்டல் குறியில எழுதிக்கணும் 30. இங்க பாருங்க ரெண்டும் ஒரே சைன் தான். n = 9 n is 9 அப்படின்னு நம்ம தாராளமா எழுதிக்கலாம். ஒரே குறியா இருக்கனால ஸ்ட்ரெயிட்டா n = 9 அப்படின்னு எழுதிக்கிறோம். அவ்வளவுதாங்க நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. Thirdly, a second question, x power 4 minus 8x cube plus mx square plus nx plus 16 அப்படின்றது ஒரு perfect square. அப்படின்னா அதோட m and n ஓட வேல்யூஸை கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது x இன் அடுக்கு 4 minus 8x power 3 plus mx square plus nx plus 16 என்பது ஒரு முழு வர்க்கம் எனில் இதில் இருக்கக்கூடிய m மற்றும் n இன் மதிப்புகளை கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. கொடுத்திருக்கிற பல்லுறுப்புக்கோவை முதல்ல நமக்கு திட்ட வடிவுல இருக்கா, அதாவது given polynomial expression ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கான்னு நம்ம செக் பண்றோம்.
ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. இந்த எம்மோ எண்ணோ பாருங்க நடுவுல இருக்கு. நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இதுல 2 நம்பர் நமக்கு தெரியும். இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு நம்பர் தான் தெரியும். அதனால நம்ம இப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிடுறோம். இப்போ x பவர் 4 கூட என்ன இருக்கு அப்படின்னா ஒன்னும் இல்ல அப்படின்னா இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். x பவர் 4 கூட இதனோட கோஎஃபிஷியன்ட் என்ன, அதாவது கெழு என்ன அப்படின்னா 1ன்னு அர்த்தம் இல்லைங்களா? அதனால இந்த 1. x கியூபோட கோஎஃபிஷியன்ட் -8 சைனோட எழுதிட்டோம். x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் m, அப்புறம் x ஓட கோஎஃபிஷியன்ட் n, அதுக்கப்புறம் இந்த 16 அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டா அப்படியே எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம எப்பவும் போல நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் கண்டுபிடிக்க போறோம். இங்க 1 இருக்கனால 1ஓட ஸ்கொயர் ரூட் 1 ஓர் 1 1 அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். இதுக்கு இது போயிடும் இல்லைங்களா? அடுத்து செகண்ட் ஸ்டெப் வர போறோம். செகண்ட் ஸ்டெப் வர போறோம் அப்படின்னா உடனே இது 2ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க சைடுல போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் 2 நம்பரை கீழே இறக்கி எழுத முடியும். நாம -8 and m ரெண்டையும் எழுதிட்டோம். இப்போ நமக்கு தேவையானது இந்த 8க்கு கீழே -8னே நமக்கு வரணும் அப்படின்னா இங்க என்ன சைன் மைனஸ். இந்த 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 8 வரும்னு தெரியும் உங்களுக்கு. 2 கூட 4 பெருக்குனா 8ன்னு கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ இங்க என்ன புதுசா போட்டோமோ அதையே இங்க 2வது இதுக்கு மேல எழுதிட்டோம் ரைட்டுங்களா? இப்போ பாருங்க இது ரெண்டையும் பெருக்குனா -8, இந்த புதுசா போட்டு இந்த ரெண்டையும் பெருக்குனா +16 அப்படின்னு வரும் இல்லைங்களா? இப்போ நாம சப்ராக்ட் பண்ணணும், அதாவது கழிக்கணும்னா கீழே இருக்கிறதோட குறிகளை மாத்திடணும். கழிச்சிடலாங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல பாருங்க இது ரெண்டையும் கழிக்கணும் அப்படின்னா m-16 இல்லைங்களா? ஏன்னா இது ஒரு நம்பரா இருந்திருந்தா நம்ம கழிச்சே ஆன்சர் போட்டுருக்கலாம். பட் திஸ் இஸ் a வேரியபிள். அப்போ வேரியபிள்ல இருந்து இந்த 16 சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்படியே செட்டா தான் m-16 தான் எடுத்து எழுதிக்கணும். நம்ம எழுதிட்டோம் ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துருச்சு. ஒரு ஸ்டெப் விட்டு அடுத்த ஸ்டெப் வருதா உடனே மேல இருக்கிறது 2ஆல பெருக்கணும்னா வாங்க பெருக்குவோம். 1 2 2 and 4 2s are 8ன்னு இதையும் 2ஆல பெருக்கி போட்டாச்சு. இந்த 4ஐயும் 2ஆல பெருக்கி 8ன்னு போட்டாச்சு. இப்போ அடுத்ததா பாருங்க 2 நம்பர் 2ஆல பெருக்கின உடனே 2 நம்பர் கீழே இறக்கலாமா? அப்ப பாருங்க 2 நம்பரை கீழே இறக்கிட்டோம். ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணுவோம், இதை தான் பார்ப்போம் இல்லைங்களா? இது கூட எதை பெருக்கினா இது கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். இங்க என்ன சைன் பார்த்தா பிளஸ் சைன். ஓகே, பட் இது என்ன நம்பர்னு தெரியாம நம்ம இது கூட எதை பெருக்கினா இது வரும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்ப நமக்கு இதுல என்ன தெரியும் அப்படின்னா இந்த 16ங்கிறது தெரிஞ்சது ஃபுல்லா. ஏன்னா இதுவும் ஏன் தெரியல, இது m-16 என்ன ஆன்சர் வரும்னு தெரியல. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 16 தான் எடுத்துக்க போறோம். எதை ரெண்டையும் பெருக்கினா 16 வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 8 2 கூட பெருக்கினா 16 வரும் டீச்சர். 16 1 கூட பெருக்கினா 16 வரும் டீச்சர். 4 4 கூட பெருக்கினா 16 வரும் டீச்சர். இது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது இல்லைங்களா? வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிற ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நாம இந்த ரெண்டையும் கணக்கிலேயே எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? அப்ப எதெல்லாம் எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் தான் எடுத்துக்கணும். 16ஓட ஸ்கொயர் ரூட், அதாவது 16இன் வர்க்க மூலம் 4 இல்லைங்களா? அதுதான் இதுக்கு கணக்குல வச்சுட்டு இங்க ஒரு 4ம் இங்க ஒரு 4ம் போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்புறம் எப்பவும் போல பண்றது நான் பாருங்க இந்த 4 கூட இந்த 2 பெருக்குங்க 8. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த +4 கூட இந்த -8 பெருக்குங்க. பிளஸ் இன்டு மைனஸ் இஸ் மைனஸ். 8 4s are 32 32ன்னு கிடைக்குது. அடுத்து என்ன பண்றோம், 4 16 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 16 4 4s are 16. நமக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டதுனால நம்ம கீழ 0 போட்டோம். இப்போ இதை வச்சுதான் என்னோட வால்யூஸ் கண்டுபிடிக்க போறோம். m and n ஓட வால்யூஸ் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? பாருங்க எடுத்து எழுத போறேன். பாருங்க இதை அப்படியே ஈக்குவல் டு 8 எடுத்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் பண்ணோம்னா இதுவும் பிளஸ் அப்படின்னா இதை அப்படியே ஈக்குவல் டு 8 எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது ரெண்டும் வேற வேற சைன் இருக்கிறதுனால n is equal to -32 எழுதிக்கலாம். ஒரே சைனா இருந்தா அப்படியே ஈக்குவல் டு போட்டு எழுதிக்கலாம். அதாவது இங்க இருக்கிற m-ஓ n-க்கோ ரெண்டுக்கும் ஒரே சைனா இருந்தா பாருங்க இப்போ ஒருவேளை இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ் இருந்தது, பிளஸ் n கீழேயும் +32 இருந்தா ஸ்ட்ரைட்டா n is equal to 32 எழுதிக்கலாம். அதே மாதிரி -n -32 இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், ரெண்டுக்கும் சேம் சைன். அப்ப n is equal to 32 அப்பவும் எழுதிக்கலாம். இப்போ ஒருவேளை இதுக்கு பிளஸ் அதுக்கு மைனஸ் மாறி குறி இருந்துச்சு அப்படின்னா n is equal to -32 போடும். இல்ல இதுக்கு பிளஸ் சைன் இருக்கு இதுக்கு மைனஸ் சைன் இருக்கு, இது வேற வேற குறி இருந்தாலும் இதுதான் ஆன்சர். அப்போ ஒரே மாதிரி குறி இருந்தா பிளஸ்ல ஆன்சர் வரும், வேற வேற மாதிரி குறி இருந்தா மைனஸ்ல ஆன்சர் வருங்கிறது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ இங்க பாருங்க நம்ம கம்பேர் பண்ணலாம். பாருங்க என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா -32. ஏன்னா வேற வேற சைன்ஸ் இருக்கு, அதனால என்னோட வேல்யூ -32. இது ரெண்டும் ஒரே சைனா இருக்கு, அப்போ இது சமம் இதுன்னு எழுதிக்கலாம். சோ m -16 = 8 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப
அப்புறம் எம்மோட வேல்யூ மட்டும்தான் வேணும். அப்போ எம்ஸ் ஈக்குவல் டு 8 + 16 அப்படின்னு ஆட் பண்ணும்போது எம்மோட வேல்யூ நமக்கு 24 அப்படின்னு வருது. ரெண்டையும் கூட்டிங்க. அப்போ எம்மோட வேல்யூ 24 என்னோட வேல்யூ -32 கிடைக்குது. இதுதான் நம்மளோட ஆன்சர். இவ்வளவுதான்.